ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஒரு மாநாடு கண்டக்ட் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தள்ளாடிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பெண் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வெறித்தனமாக வந்து வேட்டையாடி இருப்பாங்க. ஒரு சிங்கம் போலீஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து புஷி ஆனந்த் வந்து பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக வாங்க, எல்லாரும் நம்ம சொந்தங்க தான், வாங்க வாங்க அப்படி சொல்லி இருக்கும்போது கரூரில் 40 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி புதுச்சேரியில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் தான் பொறுப்பேற்றுப்பீங்களா? யாராச்சும் தான் நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா? நாங்கள் தானே எடுத்துக்கணும். அப்போ எதுக்கு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க, புஷியானதெல்லாம் போட்டு பொதுச்செயலெல்லாம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் விஜய் சார் பேசும்போது டிஎம்கே அகேன்ஸ்டாக நிறையா பேசியிருப்பார். அங்கே டிஎம்கே சம்மந்தமே இல்லாமல் அங்கே பேசியிருப்பார். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பார். தமிழக மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன், குரல் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன குரல் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பண்ணியிருப்பார். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து சும்மா ஃபோட்டோ ஃப்ரேமுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே குரல் கொடுக்கல. திருப்பரங்குன்றத்தில் நடந்தக்கூடிய பிரச்சனை பற்றியும் பேசல. அதுக்கு முன்னாடி நடந்த நிறைய அநீதியான விஷயங்கள் பற்றியும் பேசல. ஸோ எந்த ஒரு ரீசெண்டான ஒரு இன்சிடென்ட் பற்றியும் பேசாத ஒரு நபர் அரசியல் தலைவராக எப்படி ஆக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எதுவுமே சந்திக்க பயப்படுறாரு. ஒரு விஷயம் பேசினா என்ன ஆகும், பின்னாடி என்ன பேக் ஃபயர் ஆகும்னு யோசிக்கிறாரு. ஸோ தமிழக மக்களுக்கு பொதுவான சமூகம் சமத்துவம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி கொடுப்பாருன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு பிரச்சனை வந்தால் பிரச்சனைக்கு முன்னாடி கூட வர மாட்டுறாரு, பின்னாடி ஓடி போயிடுறாரு. 40 பேர் செத்தா ஓடி போகிறாரு. பத்திரிக்கை சந்திக்க தைரியம் இல்லாத ஒரு மனிதராக இருக்கார். இவர் எப்படி நாளைக்கு வந்து தமிழகத்தை காப்பாற்றுவார்? நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டாலும் இவரே வந்து ஒரு சர்வாதிகாரம் பண்ணுற மாதிரி கூட ஆகலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கூட எனக்கு தோணுது. ஸோ தலைமைன்றது ஒரு நல்ல தலைமைக்கான அவரோட பண்புகளை அவர் அமைச்சிக்கிட்டு மாற்றிக்கிட்டாருன்னா கன்ஃபார்மாக வந்து நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். அதுக்கான தைரியமும் இல்லை. அதே மாதிரி ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து சினிமா முகத்தில் மூழ்கி போய் வந்து போனால் ஃபுல்லாக வந்து போனால் தளபதின்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப தவறான செயல் மாதிரி தெரியுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களுக்கான ஒரு குரலாக நம்ம பேசலாம் இருக்கோம் இனிமேல். ஸோ இதை பற்றி கூடுதல் சேனலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.